ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால இயக்கங்களை பற்றி பல நிலைகளை நாம் தியானித்துக் கொண்டு வருகின்றோம். இந்த கடைசி கால இயக்கங்கள் என்று அழைக்கப்படக்கூடியது முந்தைய அனுபவங்களைப் போல காணப்படக்கூடிய ஒன்றல்ல. இந்த இயக்கங்களை பற்றி தெளிவான விதத்தில் முதல் காரியம் நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இப்படி விளங்கிக் கொள்ள ஆரம்பிச்சா தான் இந்த ஓட்டம் எப்படிப்பட்டது, இந்த ஓட்டத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையாக நாம் இயக்கத்தின் ஊடாக போகணும், இந்த ஓட்டத்தினுடைய இறுதி நிலையை அடையக்கூடிய அளவுக்கு எத்தனை விஷயத்தை நீங்களும் நானும் இழக்கும்படிக்காக சம்மதிக்க வேண்டும், இவைகள் எல்லாவற்றையும் விளங்கிக் கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும். மற்றபடி ஒருவேளை இந்த ஓட்டத்திற்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து போய் இவைகளை பற்றி அறியாதிருக்கிறது உண்டானால் சில இழப்புகள் வரக்கூடிய நேரத்தில் நாம் பின்னிட்டு போகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்து விடுவோம். ஆகவே தான் கர்த்தருடைய வேத புத்தகத்தில் இந்த கடைசி கால ஓட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஓட்டத்திற்கு தகுதியான ஆயத்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியமான ஒன்று. இன்றைக்கு பல நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு ஒரு குறிப்பான ஒரு முக்கியமான நிலைகளை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகளின் புத்தகத்தில் 24வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 24:5 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன். ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். கர்த்தருடைய வேத புத்தகத்துல கடைசி காலங்கள் வர வர நம்முடைய வல்லமையின் வீரியம் அதிகமாக்கப்பட வேண்டியது அவசியம். முன்பு காணப்பட்டிருக்கக்கூடிய வல்லமையோடு கூட இந்த கடைசி கால யுத்தத்தை நீங்கள் ஆசரிக்கிறது உண்டானால் நிச்சயமாக தோல்வியின் ஊடாக கடந்து போயிடுவீங்க. ஏன் அப்படின்னா, கடைசி காலத்தில் சாத்தான் பயன்படுத்தக்கூடிய பல விதமான ஆயுத அந்த நிலைகளை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒவ்வொன்றும் புதிய புதிய அந்த வடிவத்தில், புதிய புதிய அணுகுமுறையில், புதிய புதிய காரியங்களை இந்த சாத்தான் தோற்றுவித்து ஜனங்களுடைய மனதை எப்படி எல்லாம் கர்த்தராகிய தேவனை விட்டு பிரிக்க முடியும் என்கின்ற தன்னுடைய முழு ஞானத்தை பயன்படுத்தி கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த பழைய கால அனுபவத்திலே காணப்படக்கூடிய அதே வல்லமையோடு கூட நாம் இருக்கிறது உண்டானால் இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்தில் இயங்கக்கூடிய சாத்தானுடைய வல்லமைகளை மேற்கொள்ள நம்மால் முடியாது. ஏன் அப்படின்னா அவனுடைய இயக்கம் வேற மாதிரி, அவனுடைய அணுகுமுறை வேற மாதிரி. நம்ம ஒரு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்போம். அவன் வேறொரு வழியாக நமக்கு எதிரான காரியங்கள் யாவற்றையும் உருவாக்கி கொண்டு வந்து நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை மட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நல்ல ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, இன்னைக்கு காணப்படக்கூடிய ஊழியக்காரர்களை பாருங்களேன். நிறைய பேர் தாங்கள் விழுந்து போனதை அறியாமலே அவங்க ஊழியத்தின் ஊடாக கடந்து போனாங்க. அவங்களுக்கே தெரியல எந்த இடத்தில் அவர்கள் சறுக்கப்பட்டு போனாங்க, எந்த இடத்துல ஆண்டவராகிய தேவனுடைய அந்த ஆதி மேன்மையை இழந்து போயிட்டாங்க, அது அவங்களுக்கே தெரியாம அவர்கள் இன்றைக்கும் அதே விதமான இயக்கத்தின் ஊடாக கடந்து போறாங்க. அந்த இயக்கத்தில் கர்த்தர் இல்லை என்பதை அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியல. சிம்சோனுடைய வாழ்க்கையிலும் இதே விதமான ஒரு அனுபவம் ஒன்று உருவாக்கப்பட்டது. வசனத்துல வாசிக்கிறோம். அந்த தெளிலாளுடைய மடியில படுத்திருக்கக்கூடிய சிம்சோனை பார்க்கக்கூடிய அந்த தெளிலாள் சொல்றாங்க, சிம்சோனே இதோ உன்மேல் பெலிஸ்தியர்கள் வந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை பற்றி பேசுறார். சிம்சோனுடைய அந்த காரியத்தை பற்றி கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லி பாருங்க. கர்த்தர் தன்னை விட்டு அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு கொண்டு போவேன் என்று சொல்லி சிம்சோன் எழுந்து வெளியே கடந்து போனான். கர்த்தர் விலகினது கூட தெரியாத அளவுக்கு இந்த கடைசி காலத்தில் அப்படிதான் நடக்குது. அப்போ இந்த காலத்துல நீங்களும் நானும் ஒவ்வொரு விஷயத்திலும், அது ஒரு ஞானமா இருக்கட்டும், அது நம்முடைய ஊழியமா இருக்கட்டும், அல்லது நம்முடைய பிரயாசமாய் காணப்படட்டும், அது நம்முடைய ஜெபமா இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான். எல்லா காரியத்திலும் ஒரு வல்லமை. ஒரே வல்லமையை வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் நீங்களும் நானும் ஆசரிக்கிறது இல்லை. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான அந்த வல்லமை அதிகரிக்கப்படக்கூடிய நிலைகள் வர ஆரம்பிச்சா தான். முன்பு நான் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் ஒரு 1/2 மணி நேரம் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இப்போ என்னுடைய ஜெப வாழ்க்கை ஒரு 1/4 மணி நேரமாக குறைஞ்சி போயிடுச்சு. இப்படி இருக்கக்கூடாது. என்னுடைய வல்லமை நான் அதிகரிக்க பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் 1/2 மணி நேரம் ஜெபிக்கக்கூடிய நான் இப்போ ஒரு 4 மணி நேரம் ஜெபிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் நான் அதிகரிக்க பண்ண ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால ஓட்டத்தை உங்களாலும் என்னாலும் நேர்த்தியான விதத்தில் ஓடி முடிக்க நம்மளால முடியும். இன்னைக்கு ஏன் நிறைய பேர் விழுந்து போயிட்டாங்க அப்படின்னா இந்த பழைய பலத்தோடு கூட அவங்க இயங்க ஆரம்பிச்சதுனால அந்த சாத்தானுடைய வல்லமைகளை மேற்கொள்ள அவங்களால முடியல. அப்ப அந்த வசனத்தில் என்ன போடுது, அறிவுள்ள ஒரு மனுஷனாய் காணப்படக்கூடியவன் அவன் நாள்தோறும் தன்னுடைய வல்லமையை அதிகரிக்க பண்ணுகின்றான். ஏன்னா நேற்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு அவனுக்கு வராது. இன்னைக்கு வேற மாதிரியான பரிமாணத்தில் வரக்கூடிய பிரச்சனை. எது அவன் ஜெயிக்கணுமோ அதுக்குரிய வல்லமை அவனுக்கு தேவை. அதனாலதான் அவனை பற்றி கர்த்தருடைய வசனம் சொல்வது அறிவுள்ளவன் போட்டுக்கிறார். இந்த அறிவுள்ளவன் தன்னுடைய வல்லமையை நாள்தோறும் அதிகரிக்க பண்ண வேண்டியது அவசியம். வல்லமை அப்படின்னு சொன்னா
பல விதமான நிலைகளை பற்றி நம்ம பார்க்க முடியும். கர்த்தரோடு கூட தொடர்பு கொள்ளவும் நமக்கு வல்லமை தேவைப்பட ஆரம்பிக்கிறது. கர்த்தராகிய தேவனுக்குள் இயங்கவும் நமக்கு வல்லமை தேவைப்பட ஆரம்பிக்கிறது. எதிராளியாகிய சாத்தானை எதிர்க்கவும் நமக்கு வல்லமை தேவைப்பட ஆரம்பிக்கிறது. நம்முடைய சொந்த மாம்சத்தை அடக்கவும் நமக்கு வல்லமை தேவைப்பட ஆரம்பிக்கும். இப்படி பல விஷயத்துல இந்த வல்லமையானது நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால இந்த வல்லமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப அவசியமான ஒன்று. இன்னைக்கு நம்ம குறிப்பாக சில முக்கியமான கருத்துக்களை நம்முடைய தியானத்துல பார்க்கணும். இந்த வல்லமைகள் என்று அழைக்கப்படக்கூடியது சாதாரணமான விஷயத்திலே காணப்படக்கூடிய தன்மையை காட்டிலும் சில முக்கியமான அந்த நிலைகள்ல நம்முடைய வல்லமைகள் அதிகரிக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் எந்த பிரச்சனைகள் வர ஆரம்பித்தாலும் பவுல் சொல்றது மாதிரி அதாவது பசியோ பஞ்சமோ பட்டயமோ நாசமோ மோசமோ நிர்வாணமோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மாதிரி எந்த நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பித்தாலும் கர்த்தரை விட்டு பிரியாத ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் அப்படின்னா சில முக்கியமான வல்லமைகளை பற்றி கர்த்தருடைய வசனத்துல திட்டம் தீர்க்கமாய் ஆழமாய் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இவைகளைத்தான் இன்றைக்கு நம்முடைய தியானத்தில் பார்க்க போறோம். கொஞ்சம் ஆழமா இந்த ஒரு காரியத்தை கவனிங்க. முதல் காரியமாக வேதம் என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல அதுல 3வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் கேளுங்க. அது என்ன போட்டு பாருங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். முதல் காரியம் என்ன அப்படின்னா நம்முடைய உள்ளான இன்னர் சர்க்கிள், அந்த இன்னர் சர்க்கிள் முதல் காரியம் பலமடைய ஆரம்பித்தால்தான் வெளிப்புறமான அந்த தோற்றங்களிலே உங்களை அறியாத ஒரு பலமும் வல்லமையும் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். வெளி தோற்றத்தில் மாத்திரம் நான் வல்லமை உள்ளவனை போல காணப்பட்டு உள்ள ஒரு பயப்படக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறது உண்டானால் போர்ல உங்களாலும் என்னாலும் வெற்றி பெற முடியாது. நம்முடைய உள்ளத்திலே காணப்படக்கூடிய உள்ளான அந்த நிலைகளில் ஒரு உறுதித்தன்மை நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய நேரத்துல தான் நமக்கு எதிராக எத்தனை ஆயுதங்கள் வர ஆரம்பித்தாலும் அவைகளை ஜெயிக்க நம்மளால முடியும். அப்ப ஆரம்ப நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லா விதமான மக்களும் தங்கள் உள்ளத்திலே உறுதியை உருவாக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. உள்ளான வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம், உள்ளான வாழ்க்கையில ஒரு உறுதித்தன்மை, உள்ளான வாழ்க்கையில கர்த்தரோடு கூட பிழைக்கப்படக்கூடிய ஒரு அனுபவம், உள்ளான வாழ்க்கையில ஒரு ஆழ்ந்த ஒரு விசுவாசம், இப்படி உள்ளிந்திரியமான இந்த நிலைகளை அவர்கள் மெய்யாகவே பலமடைய பண்ண ஆரம்பிச்சனால்தான் யுத்தத்தை எளிதாக அவர்களால் மேற்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. யுத்தத்துக்கு முதல் காரியம் என்ன அப்படின்னா என் உள்ளத்துக்குள்ள நான் பயத்தோடு கூட இருக்கிறது உண்டானால் யுத்தத்தில் நான் சரியான ஒரு வெற்றியின் ஊடாக போக முடியாது. உள்ளத்துல என்னை அறியாத ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது. என் கையில வாள் இருக்க ஆரம்பிச்சாலும், என் கையில ஆயுதங்கள் காணப்பட ஆரம்பிச்சாலும், அல்லது எனக்கு பலத்தை தரக்கூடிய பலவிதமான சத்துவங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் என்னுடைய உள்ளம் என்னை அறியாமல் எனக்கு மாறாக இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், ஒரு பயத்தோடு கூட இருக்கிறது உண்டானால் இந்த யுத்தத்துல எத்தனை ஆயுதங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் முழு பலத்தை வெற்றியை பெற முடியாது. அப்போ முதல் காரியம் என்ன அப்படின்னா நம்முடைய உள்ளான வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றம் உருவாக்கப்பட வேண்டும். நம்முடைய உள்ளிந்திரியங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய உள்ளான மனுஷன், இவனுக்கு ரொம்ப நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்கணும். நிறைய நேரங்கள்ல வெளியரங்கமான மனுஷனுக்கு பலவிதமான காரியங்களை நாம் செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். அவன் ஒருவேளை தளர்வு அடைய ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல மருத்துவரை போய் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அவனுக்கு கண் பார்வை குறையக்கூடிய நேரத்தில் உடனே அவனுக்கு ஐ டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அவனுக்கு வாயில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் உடனே அந்த டென்டிஸ்ட்டை போய் நம்ம பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஹார்ட்ல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே போய் நிற்கிறோம். ஆனா உள்ளான மனுஷனை பற்றி என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்தது உண்டான்னு பாருங்க. வெளியரங்கமான மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு சின்ன ஒரு தலைவலி வந்தா கூட அந்த தலைவலிக்கு உரிய எந்த விதமான நிவாரணம் உண்டோ அவைகளை உடனே பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். ஆனால் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறாங்கிறத பற்றி நம்ம ஒரு நாளும் யோசித்து கூட பார்த்ததில்லை. அவன் நல்லா இருக்கானா, நிற்கிறானா இல்லையா, கீழே விழுந்துட்டானா, அவனுடைய பல் எப்படி இருக்கு, அவனுடைய கை எப்படி இருக்கு, கால் எப்படி இருக்கு, பலம் எப்படி இருக்கு, இதை பற்றி ஒரு நாளும் நீங்களும் நானும் சிந்தியாத ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறோம். இப்படி சிந்திக்காம இருக்கக்கூடிய மனுஷனை தான் சாத்தான் எளிதாக வஞ்சிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறான். ஏன் அப்படின்னா உள்ளான வாழ்க்கையில ஒரு பலம் இல்லைன்னா உங்களால் வெளியரங்கமாக எதிர்த்து நிற்க முடியாது. உள்ளத்துல எல்லா விதமான காரியத்திலும் உள்ளிந்திரியங்கள்ல ஒரு பலம் வாய்ந்த ஒரு மனிதனாக நீங்கள் விளங்க ஆரம்பிச்சா மட்டும்தான் வெளிப்புறத்திலே உங்களாலும் என்னாலும் இயக்கத்தின் ஊடாக வல்லமையான ஒரு இயக்கத்தின் ஊடாக கடந்து போக முடியும். இப்போ முதல் காரியம் சாத்தான் செய்யக்கூடிய முதல் ஆயுதம் என்ன அப்படின்னா வெளியரங்கமான விஷயத்திற்கு அநேக விதமான பிரச்சனையை தருகிறது இல்லை. இப்போ ஒரு ஆவிக்குரிய துவக்கத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா முதல் காரியம் சாத்தான் வெளியரங்கமான வாழ்க்கையில பிரச்சனை தர மாட்டான். ஆனால் உள்ளிந்திரியமான அந்த வாழ்க்கையில சில தடுமாற்றங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்கக்கூடிய சில விசுவாச தளர்வுகள் வந்துடும், சில
சில ஜெப குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கப்பட ஆரம்பிக்கும். சில நேரத்தில் வசனங்களை வாசிக்காத ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிச்சிடும். சரி, நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாமே, 2 நாள் கழிச்சு பார்த்துக்கலாமே. இவைகள் எல்லாம் நம்முடைய உள்ளான மனுஷனை பலவீனப்படுத்தக்கூடிய ஒன்று. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ஆவிக்குரிய காரியமாக காணப்படக்கூடிய எதை நீங்கள் விட ஆரம்பித்தாலும் இவைகள் எல்லாம் உங்களுடைய வெளியரங்கமான மனுஷனை அல்ல, உள்ளரங்கமான அல்லது உள்ளான மனுஷனை பாதிக்கக்கூடிய ஒன்று என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் இந்த ஒரு காரியத்தில் அக்கறை இல்லாமல் இருக்கிறதுனால தாங்கள் துவங்கின ஜெபத்தை அரைகுறையா விட்டுட்டாங்கன்னா, தாங்க ஓடக்கூடிய ஓட்டத்தை அவங்க அரைகுறையா விட்டுட்டாங்கன்னா, தாங்க செஞ்சிருக்கக்கூடிய அந்த ஊழியத்தை விட்டுட்டாங்கன்னா, தாங்கள் ஆண்டவராகிய தேவனுக்குன்னு செய்யக்கூடிய சகல விதமான பிரயாசங்களை கொஞ்சம் அவங்க நிர்விசாலமாய் காணப்படுகிறது உண்டானால் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உள்ளான மனுஷன்ல பலவீனப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ கர்த்தருடைய வசனத்தில் முதல் காரியம் என்ன செய்யணும் அப்படின்னா உள்ளான வாழ்க்கையை நீங்கள் பலமடைய பண்ணுங்க. அதுதான் உங்களுடைய வெற்றிக்கு ஒரு ஆழமான ஒரு அஸ்திபாரமாய் காணப்படக்கூடிய ஒன்று. உள்ளான வாழ்க்கையை பற்றி அக்கறையே இல்லாமல் வெளிப்புற மனுஷனுடைய பலத்தை நம்பி நீங்கள் கடந்து போகிறது உண்டானால் யுத்தத்தில் ஒரு நாளும் உங்களாலும் என்னாலும் வெற்றி பெறவே முடியாது. நல்லா விளங்கிக்க. இந்த உள்ளான வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, உள்ளாக ஆண்டவராகிய தேவனுக்கும் எனக்கும் எந்த அளவுக்கு நான் கம்யூனிகேட் பண்ணுறேன், கர்த்தரோடு கூட நான் தொடர்பு வச்சிருக்கிறேன், கர்த்தராகிய தேவனுடைய குரலை எவ்வளவு நாள், ஒரு வாரத்துல எத்தனை முறை நான் கேட்கிறேன், கர்த்தராகிய தேவனுடைய அசைவாடுதலை எத்தனை முறை நான் சந்திக்க ஆரம்பிக்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட இடைப்படக்கூடிய காரியங்களை எத்தனை முறை நான் விளங்கிக் கொள்ள, இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும். அந்த தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனால் விளங்கினார். அதனால தான் தானியேல் மேல கர்த்தருடைய பிரியம் அதீதமாய் காணப்பட ஆரம்பிச்சிச்சு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கால்குலேட் பண்ணுங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால இந்த வாரத்துல கர்த்தராகிய தேவனுக்கு என்று நான் செலவழித்த காரியங்கள் எவ்வளவு நேரம், கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து தேவன் பேசக்கூடிய வார்த்தையை கேட்டது எவ்வளவு நேரம், தேவன் எத்தனை விதமான விஷயங்களை எனக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தார், தேவனுக்கு முன்பதாக எத்தனை ஜெபத்தை நான் போய் நான் செய்யக்கூடிய ஒரு மனுஷனா விளங்கினேன், அதுக்கு எத்தனை பதிலை நான் வாங்கினேன், எத்தனை யுத்தம் என்னுடைய வாழ்க்கையில வந்துச்சு, எத்தனை யுத்தத்தில் நான் ஜெயிச்சேன், எத்தனை யுத்தத்தில் நான் தோத்து போயிட்டேன். இப்படி ஒரு காரியங்களை பற்றி தானே ஒரு புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சா தான் நீங்களும் நானும் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப வசனத்துல பார்க்கிறோம், உள்ளான மனுஷன்ல உங்களுடைய வாழ்க்கை பலமடைய ஆரம்பிக்கிறது உண்டானால் நமக்கு எதிராக வரக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்களையும், ஒருவேளை மாம்சீக பிரகாரமான மனிதன் அவைகளை பற்றி யோசியாது இருக்க ஆரம்பிச்சா கூட இந்த உள்ளான மனுஷன் அவைகளுக்கு எதிராக கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிச்சிருவான். ஒரு சாத்தானுடைய ஏதாகிலும் ஒரு வித்து நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுனாலே இவன் நின்று போராட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஈஸியா ஒரே ஒரு விளக்கத்தை நான் ஈஸியா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நம்முடைய சரீரத்துல, அதாவது இரத்தத்தினுடைய வெள்ளை அணுக்கள் என்கிற ஒரு போர்ஷன் ஒன்று இருக்கு, ஒரு பகுதி ஒன்று இருக்கிறது. இந்த வெள்ளை அணுக்களுடைய வேலை என்ன அப்படின்னா ஒரே ஒரு வேலை தான். உங்களுக்கு நீங்க சாதாரணமா இருக்கும்போது அதனுடைய இயக்கம்லாம் சாதாரணமா இருக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஆனா உங்களுடைய சரீரத்தை பாதிக்கும்படி ஏதாகிலும் ஒரு நோய் கிருமி உள்ளே வருகிறது உண்டானால் இந்த வெள்ளை அணுக்கள் எல்லாம் எழுந்து நின்று நோய் கிருமிகளோடு கூட போராடி அவைகள் உள்ளே வரவிடாத அளவுக்கு தடுக்க ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இந்த உள்ளான மனுஷனை நீங்கள் பலமடைய பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் வெளியரங்கமான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சா கூட உள்ளான வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு மாற்றம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது உடனே எந்திரிச்சுன்னு போராட ஆரம்பிச்சிடும். இது வெளியரங்கமான மனுஷனுக்கு கூட தெரியாது. ஆனா இந்த அந்தரங்கமான மனுஷனை நீங்கள் பலமடைய பண்ணாது இருக்கிறது உண்டானால் உள்ள என்ன நடந்தாலும் உங்களுக்கு எனக்கும் தெரியாது. ஈஸியாக நீங்களும் நானும் வலுவி விழுந்து போகக்கூடிய மக்களாய் காணப்பட ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நம்முடைய உள்ளிந்திரியமான வாழ்க்கை அல்லது உள்ளார மனுஷனை பலமடைய பண்ண ஆரம்பித்தால் மட்டும்தான். அதனாலதான் கர்த்தருடைய வசனத்தில் என்ன போட்டிருக்கு, அறிவுள்ளவன் தன்னுடைய வல்லமையை அதிகரிக்க பண்ண ஆரம்பித்து விடுகிறான். இந்த உள்ளான மனுஷனுடைய பலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமாய் தேவைப்பட ஆரம்பிக்கிறதுனால ஒரு மனிதன் அறிவு நிறைந்தவனாய் காணப்படுகிறது உண்டானால் ஆண்டவராகிய தேவன் பேசும்போது பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தப்படுத்தக்கூடிய நீ பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தப்படுத்தாது இருக்கிறது எப்படின்னு கேட்கிறார். வெளிப்புறத்தினை உண்டாக்கின கர்த்தர் தான் உள்பகுதியை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்ப வெளியரங்கமான வாழ்க்கைக்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நீ அந்தரங்கமான வாழ்க்கையை பற்றி அக்கறை இல்லாது இருக்கிறது எப்படி? கர்த்தருடைய கேள்வி அப்படித்தான் வர ஆரம்பிக்கிறது. அப்ப இந்த மாதிரி விஷயத்துல நம்முடைய உள்ளான வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் நிலைகளை அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. நம்முடைய வெளிப்புறமான சரீரத்துல ஏதாகிலும் ஒரு பலவீனத்தினுடைய தன்மைகள் வருகிறது உண்டானால் கண்ணு நேற்று தெரிஞ்ச மாதிரி நீ சரியா தெரியலன்னு சொன்னா உடனே கண்ணுக்குரிய அந்த காரியங்கள் யாவற்றையும் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். உடனே அதுக்குரிய மெடிசின் போட ஆரம்பிக்கிறோம், டாக்டர் போய் கன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்படி பல விதமான வேலைகளை செய்கிறது மாதிரி உங்கள் ஆவிக்குரிய விஷயத்துல ஏதாகிலும் ஒரு குறைவுகள் வருகிறது உண்டானால் நேற்று மாதிரி நீங்க ஜெபம் பண்ண முடியலன்னா உடனே உட்கார்ந்து ஆராய்ஞ்சு பாருங்க.
நேற்று மாதிரி கர்த்தருடைய வசனங்களை தியானிக்க முடியலன்னா உட்கார்ந்து ஆராய்ஞ்சு பாருங்க. எதனால இந்த ஒரு பிரச்சனை உருவாக்கப்பட ஆரம்பிச்சு? இப்படி நான் என்னுடைய சின்ன சின்ன குறைவுகளை எல்லாம் சரி பண்ண ஆரம்பித்தால்தான் உள்ளான மனுஷன் வல்லமையாய் எழுதக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்துவார். இல்லாட்டி இந்த உள்ளான மனிதன் பலவீனப்பட்டு சோர்ந்து ஒன்றுமில்லாமல் அவனுடைய நிலைகள் எல்லாம் மெய்யாகவே அந்த மரணத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை உங்களுடைய வல்லமைகளை நீங்கள் உள்ளான வாழ்க்கையிலே அனுமதிக்க ஆரம்பிக்கிறது உண்டான மாத்திரம்தான் இந்த கடைசி கால ஓட்டம் மகிமை பெற்ற ஒரு ஓட்டமாக விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் இல்லை. இரண்டாவது காரியம், கொலோசேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 1வது அதிகாரம் 29வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கொலோசேயர் 1வது அதிகாரம் 29வது வசனத்தை கொஞ்சம் நான் நிதானமாக வாசிக்கிறேன், கவனிங்க. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் உங்களையும் என்னையும் போராடி தம் வசமாய் ஈர்த்து கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுறார். இந்த போராட்டம் நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது. உங்களுக்கு என்கிற சில வெறுப்புகள் உண்டு. ஆனா அந்த கர்த்தராகிய தேவன் எதை நோக்கி நம்மை நகர்த்தி கொண்டு போகிறார் அப்படின்னா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை ரொம்ப பெரிய வேலை தம்பி. இத்தனை நாள் வரைக்கும் நீ சும்மா இருந்த ரைட்டு, ஆனால் இனியும் நீ கிரியை செய்யாது இருக்கிறது உண்டால இந்த வேலையை முடிக்க முடியாது. அவர் உங்க கூட போராட ஆரம்பிக்கிறார். உன் கையில கர்த்தராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய பணி ரொம்ப பெருசு. உன் கையில மற்றவங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தினுடைய வேலை அதிகம். சாத்தானை எதிர்க்கக்கூடிய அநேக விதமான காரியங்களை பயன்படுத்த வேண்டிய நீ இப்ப சோம்பலாய் உட்கார்ந்து இருக்கக்கூடியவனாய் காணப்படுகிறாய். இப்போ கொஞ்சம் யோசிங்க. நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரே ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். நீங்க மாம்சீக பிரகாரமா இயங்கக்கூடிய வரைக்கும் ஆவி இயங்காது. ஆவி இயங்கினா தான் உங்களுடைய உள்ளான வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை பெற முடியும். ஆவி எப்ப இயங்க ஆரம்பிக்கிறதோ அப்பதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். மற்றபடி நீங்கள் உங்களுடைய மாம்சத்தினுடைய இயக்கத்திற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க ஆவி அசையாம பேசாம உட்கார்ந்துரும். அது இயங்காது இருக்கிறது உண்டானால் அதை பற்றி எந்த விதமான மாற்றம் இல்லாமல் அப்படி இருக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் அநேக விதமான மக்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பலவீனம். ஆவியை இயங்க விடாது இருக்க ஆரம்பிக்கக்கூடிய வரைக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய பலம் மெய்யாகவே மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றாகவே விளங்க ஆரம்பிச்சிடும். அப்ப சாத்தானுடைய ஆளுமைகள் நமக்கு எதிராக உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த சாத்தானுடைய வல்லமைகளை ஜெயிக்கவோ சாத்தானுடைய தந்திரங்களை விளங்கிக் கொள்ளவோ உங்களாலும் என்னாலும் ஆகாது. இப்ப ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தரோடு கூட உங்களால நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாம நிறைய ஊழியர்களுடைய ஜெபத்தை நாடவும், நிறைய ஊழியக்காருடைய இந்த செய்திகளை தேடவும், நிறைய ஊழியக்காருடைய வெளிப்பாடுகளின் ஊடாக கடந்து போகிறதுக்கு என்ன காரணம் என்றால் அவங்களுக்கு பலம் இல்லை. அவங்களால கர்த்தராகிய தேவனோடு கூட கிரிகளை நடப்பிக்க முடியும். இப்ப கர்த்தர் என்ன போராடுறாரு அப்படின்னா நான் உங்ககிட்டே நான் இப்ப டைரக்டா நான் இடைப்படணும்னு ஆசைப்படுறேன் தம்பி. நீ என்னுடைய சமூகத்தில் உட்கார், நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்றாரு. அவர் பலமாய் போராட ஆரம்பிக்கின்றார். என்றாலும் கூட அவரோடு கூட நான் இசைய ஆரம்பித்தால் தேவனுடைய திட்டத்தின்படி நான் வணையப்பட ஆரம்பிச்சிடும். இப்ப நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும். குயவனும் களிமண்ணும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். களிமண் இந்த குயவனுடைய கைக்கு அடங்கி குயவன் வணையக்கூடிய வரைக்கும் அந்த கையினுடைய அந்த வாக்குக்கு ஏற்ற வண்ணமாய் அவைகள் எல்லாம் மெய்யாகவே மாற்றத்தின் ஊடாக வர ஆரம்பிச்சாதான் அந்த பானை நேர்த்தியாக உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். குயவன் ஒரு பக்கம் திருப்பக்கூடிய நேரத்தில் பானையினுடைய அந்த மண் வேற பக்கம் திருப்புன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பானை ஒரு ஒழுங்கான ஒரு வடிவம் பெறாது. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில அவரோடு கூட இணைந்து நாம் நடக்க ஆரம்பிக்கும் போதுதான் ஏனோக்கை பற்றி வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய தேவனோடு கூட நடந்த ஏனோக்கு, கர்த்தராகிய தேவனோடு கூட நீங்கள் நடக்க பழகணும். அவர் எங்க கூட்டிட்டு போறோ அந்த வழியில் நீங்க போக பழகணும். உங்க கருத்து அவருடைய கருத்து மாறுபட்டதா இருக்கிறது உண்டானால் அவரோடு கூட இணைந்து நடக்க நம்மளால முடியாது. அப்ப எந்தெந்த இடத்துல எனக்கும் கர்த்தருக்கும் ஒத்து போகாத வாழ்க்கை இருக்குன்னு பாருங்க. எந்த இடத்துல கர்த்தருடைய விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவனாய் நான் காணப்பட ஆரம்பிக்கிறேன், எந்த விஷயத்துல கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக நான் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறேன், எந்த கர்த்தருடைய நுகத்தை என்னால் சுமக்க முடியாம கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக அவைகள் நான் இறக்கி வைக்க ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பாருங்க. ஆண்டவருடைய வசனத்துல வாசிக்கிறது மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி உலக பிரகாரமான மனுஷனுக்கு கர்த்தருடைய சுமை பாரம், ஆனால் ஆவிக்குரிய மனுஷனுக்கு கர்த்தருடைய சுமை இலகுவானது. இதைத்தான் நம்ம விளங்கிக்கணும். இந்த உலக பிரகாரமான மக்கள் சொல்லுவாங்க பாரமான நுகத்தை கர்த்தர் உங்க மேல வச்சு, இல்ல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த சுமை லகுதான். ஆண்டவராகிய இயேசுவை சொல்லுகின்றார், என்னுடைய நுகம் மெய்யாகவே லகுவாய் காணப்படக்கூடிய ஒன்று என்றே கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்க முடியும். அப்ப கர்த்தராகிய தேவனுக்குள் காணப்படக்கூடிய மக்களுக்கு இந்த எல்லா நுகங்களும் லகுவாக்கப்பட்ட ஒரு நுகங்களை தவிர இவைகள் பாரமான ஒன்று அல்ல என்பதை எப்போ ஒரு மனுஷன் விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறானோ அன்று முதல் கர்த்தருடைய நுகத்தை அவன் சுமக்க பழக ஆரம்பித்து விடுகின்றான். நிறைய பேருடைய வழியில ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படி வர முடியாமல் போவதற்கு என்ன காரணம்னா அவங்களுடைய தவறான புரிந்து கொள்ளுதல். இந்த வல்லமையை அவன் அதிகரிக்கப்பட ஆரம்பிக்கும் போதுதான் கர்த்தரோடு கூட இசைய ஆரம்பிக்கிறான். அவர் என்னை எந்த மாதிரி வளைக்கிறாரு.
எதை நோக்கி அவர் என்னை திருப்புகின்றார்? அதுக்கு நேரம் அவன் திரும்ப அங்கே போய் நான் வந்து முரண்டு பிடிக்கக்கூடாது. இல்லை ஆண்டவர், நான் வந்து வலது பக்கம் திரும்ப மாட்டேன், நான் வந்து லெஃப்ட் சைடாக போகிறேன், நம்ம வந்து அந்த கர்த்தராகிய தேவனுக்கு எதிர்த்திருக்க கூடாது. அவர் என்னை எப்படி திருப்புகிறாரோ அந்த மாதிரி நான் திரும்பிட்டேன்னா, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் தடையில்லாமல் நிறைவாக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது பார்த்துறேன். அப்போ இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் வல்லமையாய் கிரியை நடப்பிக்கக்கூடிய அவருடைய போராட்டம். அவர் போராடிட்டே இருக்கிறார், இன்னைக்கு வரைக்கும் போராடுறாரு. ஆனால் நானும் கர்த்தராகிய தேவனோடு கூட போராட ஆரம்பிக்கிறேன். நம்ம ஒருவேளை இந்த ஒரு கேள்வி கேட்கலாம், நான் எப்படிங்க கர்த்தரோடு கூட போராடுவேன்? நான் கர்த்தருடைய மனுஷன் தானே, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தான். இல்லை, என்னுடைய மாம்சம் கர்த்தராகிய தேவனுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறது. கர்த்தர் என்னை இழுக்கக்கூடிய வழிகளெல்லாம் போக எனக்கு மனம் இல்லை. சில வழிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், சில வழிகளை நான் நேசிக்கிறேன், சில வழிகளை நான் புறம்பே தள்ள ஆரம்பிக்கிறேன். இவைகள் எல்லாவற்றிற்கும் என்ன காரணம் அப்படின்னா வந்து சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள என்னால் முடியல, அவைகளை விட்டு விலக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த மாதிரி இயக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் நம்முடைய வல்லமைகள் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்படுகிறதில்லை. கர்த்தருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட முடியாது. அப்போ நமக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்யக்கூடிய கர்த்தரோடு கூட இசைய பழக ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பரிபூர்ணம் அடைய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மூணாவது ஒரு விஷயத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது பாருங்கள். 2 சாமுவேலின் புத்தகத்துல 23வது அதிகாரம் 20வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 சாமுவேலின் புத்தகம் அது 23வது அதிகாரம் 20வது வசனத்துல ஒரு வார்த்தை இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானும் ஆகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாய் இருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலுமையான சிங்கங்களை கொண்டதும் அல்லாமல் உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொண்டு போட்டான். கர்த்தருடைய வசனத்துல செய்கையிலே வல்லமை. நிறைய பேர் இன்னைக்கு பேச்சில் வல்லமை இருக்கும், ஆனால் செய்கையில வல்லமை ரொம்ப முக்கியமா இருக்கும். அதை அவன் என்ன காரியத்தை செஞ்சிருக்கிறான் பாருங்களேன். அந்த 2 சிங்கத்தை அவன் வந்து கொண்டு போட்டுக்கிறான். உங்களுக்கே தெரியும், சிங்கம் வந்து ஒன்றுக்கும் பின்னடையாத ஒன்று, அவைகளை எதிர்க்க நம்மளால முடியாது. சிங்கம் சாத்தானுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை கூட இந்த வசனத்தில் என்ன போட்டுக்கு, 2 சிங்கங்களை அவன் கொண்டு போட்டான். ஒன்று, இந்த 2 சிங்கங்களை எங்க இருந்துச்சு அப்படின்னா வந்து அவனுக்கு எதிர்பட்டு வரக்கூடிய நேரத்தில் அவன் வந்து அழிச்சு போட்டுட்டான். 2, இவன் வழியிலேயே வராது இருக்கக்கூடிய கெபிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிங்கம். இதை பார்த்த மாத்திரத்தை அவன் கண்டும் காணாமல் விடாமல் கெபிக்குள் இறங்கி போய் அந்த சிங்கத்தையும் கொண்டு போட ஆரம்பிச்சான். இப்ப சாத்தானை எதிர்க்கக்கூடிய வழி உங்களுக்கு சொல்லி தர பாருங்க. உங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய சாத்தானையும் எதிர்க்க வேண்டும், கெபிக்குள் மறைந்திருக்கும் பிசாசையும் அழிக்க வேண்டும். அதுக்கு உங்களுக்கு வல்லமை வேணும். கெபிக்குள் இருக்கக்கூடிய அந்த சிங்கத்தை அழிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. எதிர்த்து இருக்கக்கூடிய சிங்கத்தை அழிக்கக்கூடிய நேரத்தில் கூட ஒருவேளை சிங்கம் நம்மை மேற்கொள்ளக்கூடிய நேரம் வருகிறது உண்டானால் ஒருவேளை நம்ம வந்து ஏறி போய் கூட தப்பித்துக்கொள்ள நமக்கு மார்க்கம் உண்டு. ஆனால் கெபிக்குள்ள உள்ள போயிட்டீங்கன்னா தப்பித்துக் கொள்வதற்கு வழியே கிடையாது, மார்க்கமே கிடையாது. வேற வழியே இல்லை. சிங்கத்துக்கு இரையாக்கப்பட்டுத்தான் தீர வேண்டியது அவசியம். இந்த நேரத்தில் கூட அந்த மனுஷன் செய்யக்கூடிய காரியத்தை பார்க்கணும், தன்னுடைய வல்லமையை அவன் செய்கையிலே காண்பிக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நீ பேச்சளவில் கர்த்தருடைய நாமத்தினால் பிசாசை மேற்கொள்கிறேன், கர்த்தருடைய நாமத்தினால் சாத்தானை தோற்கடிக்கிறேன், இந்த காரியம்லாம் நமக்கு செல்லுபடியாகாது. கர்த்தர் என்ன சொல்றார், நீ பேசக்கூடிய காரியத்தை செயல்படுவில் செஞ்சு காமி. சாத்தானை மேற்கொள்கிறேன் என்று சொல்ல சாத்தானை மேற்கொண்டு காமி. சாத்தானை ஜெயிக்கிறேன் என்று சொன்னால் சாத்தானை ஜெயிச்சுக்காமே. ஒவ்வொரு காரியத்திலும் உனக்கு எதிராக வரக்கூடிய பிசாசினுடைய ஆவிகள், எதிர்த்து வரக்கூடிய ஆவிகளையும், நமக்கு முன்பதாக பதுங்கி இருக்கக்கூடிய ஆவிகளையும், நம்முடைய பட்சமாக வராதிருக்கக்கூடிய ஆவிகளையும், ஏன்னா வந்து இந்த சத்துருவானவன் எங்கே காணப்பட ஆரம்பித்தாலும் அவன் உங்களுக்கு முன்னால வந்தா தான் சத்துருன்னு கிடையாது. அவன் உங்களுக்கு முன்னால வராம ஒரு 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 பள்ளத்துக்குள்ளாக பதுங்கி இருக்க ஆரம்பித்தாலும் அவனும் நமக்கு வந்து சத்ருவாகவே காணப்படுகின்றான். அந்த சத்ரு அவன் வந்து என் வழியில வராம இருக்கிறான், அவனுக்கு விரோதமா நான் ஏன் போய் கிரியைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நான் யோசிக்க கூடாது. அவன் மெய்யாகவே கெபிக்குள்ளாக மறைந்திருக்க ஆரம்பித்தாலும், அவன் நம்முடைய வழியிலே வராமல் வேறு வழியிலே கடந்து போக ஆரம்பித்தாலும், நம்மை கண்டும் காணாமல் கடந்து போக ஆரம்பித்தாலும், முதல் காரியம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவன் உங்கள் சத்துரு. அவன் எப்படி உங்களை வந்து கண்டும் காணாமல் விட்டு போனா கூட நீங்க அவனை விடக்கூடாது. அவன் வந்து மெய்யாகவே, அதாவது ஒரு கெபிக்குள்ளாக பதுங்கி இருக்கக்கூடியவனாக விளங்க ஆரம்பித்தாலும் கூட அவன் தான் வந்து என்னுடைய வழியில வரலையே, நான் ஏன் போய் அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டும் சொல்லி நீங்க யோசிக்காம அவனை நீங்களும் நானும் கொல்ல வேண்டியது அவசியம். இதுக்கு தான் நமக்கு வல்லமை அதிகரிக்க பண்ணப்பட வேண்டியது அவசியம். சாத்தானை எதிர்க்கக்கூடிய வழிமுறைகள் என்றால் இன்னைக்கு பல பேர் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா வந்து சாத்தான் அடிக்கக்கூடிய அடியை தடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறார்களே தவிர பதில் அடி கொடுக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கம்மி. நல்லா புரிஞ்சுக்கங்க, 2 நிலைமை இருக்கிறது. ஒன்று, சாத்தானுடைய அடிகளை தாங்கி கொண்டு சாத்தானை எதிர்த்தடிக்கக்கூடிய ஒரு மார்க்கம்.
2, சாத்தானுடைய அடிகள் மட்டும் நம்ம மேல படாத அளவுக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய முறை. இப்ப இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வட்டாரத்தில் காணப்படக்கூடிய மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கோம்னா எதிர்த்து அடிக்கக்கூடிய காரியம்லாம் இல்லை. சாத்தானுடைய அடிகளை தடுக்கக்கூடிய மக்களாகத்தான் இன்றைக்கு நிறைய ஊழியர்கள் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் பலவீனமாய் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்கு. அந்த நாட்களில் காணப்படக்கூடிய மக்கள் சாத்தானுடைய அடிகளை தடுத்தார்கள், சாத்தானையும் எதிர்த்து அடிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு தடுக்கத்தான் செய்கிறோமே தவிர அவனை எதிர்க்கக்கூடிய மக்கள் இல்லை. இப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், அவனை நீங்கள் பலவீனப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் அவனை முதல் காரியம் எதிர்க்கணும். இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், அவன் தான் எனக்கு எதிராளியே வரலையே ஆண்டவரே, அவன் என் பக்கத்திலே வரலையே, நான் ஏன் அவனை போய் எதிர்க்க வேண்டும்? அவன் வந்தாலும் வராமல் போன, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி, அவன் வந்தாலும் வராமல் போனாலும் அவன் ஒருவேளை உங்களுடைய பக்கமாகவே வராமல் ஒரு பள்ளத்துக்குள்ளாக சாத்தானுடைய வல்லமைகள் மெய்யாகவே தங்கி தாபரிக்க ஆரம்பித்தாலும் அவனை விட்டுறாத. அவன் சத்துரு என்பதை நீ முதல் காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அறிவுள்ளவன் தன்னுடைய வல்லமையை அதிகரிக்க பண்ணி அந்த கெபிக்குள்ளாக இறங்கி போய் அந்த சத்துருவை அழிச்சது மாதிரி நீங்கள் அறிவுள்ளவனாக இருக்கிறது உண்டானால் உங்கள் வல்லமையை அதிகரிக்க பண்ணி கெபிக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சிங்கத்தை அழிக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு பெரிய ஒரு வல்லமை எனக்கு இருக்கணும். ஏனென்றால் எனக்கு தப்பி போகக்கூடிய மார்க் ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு வழிதான், ஒன்று நான் சாகணும், இல்லையென்றால் அந்த சிங்கத்தை நான் கொல்ல வேண்டும். இந்த 2 மார்க்கத்துல நான் கர்த்தருடைய நாமத்தினால் சிங்கத்தை கொள்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உறுதித்தன்மையோடு கூட தான் நீங்க அங்க உள்ள போகணும். அப்படி இருந்தா தான் அந்த சிங்கத்தினுடைய வல்லமைகளை அழிக்க முடியும். அப்ப சாத்தானுடைய அந்த தன்மைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் ரெட்டிப்பான பலம் நமக்கு தேவை. எதிர்த்து வரக்கூடிய சாத்தானையும் நீங்களும் நானும் அழிக்கணும். கெபிக்குள்ளாக மறைந்திருக்கக்கூடிய சாத்தானையும் நீங்கள் அழிக்க வேண்டியது அவசியம். இப்படி நீங்க செய்ய ஆரம்பிச்சா தான் சாத்தானுடைய ஒட்டுமொத்த வல்லமைகளை அழித்து கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே அவர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கக்கூடிய சகல விதமான பிரயாசங்களை நேர்த்தியாய் செய்ய உங்களாலும் என்னாலும் ஆகும். நிறைய பேருடைய வாழ்க்கையில சாத்தானுடைய அடிகளை தடுக்கிறார்களே தவிர அவளை ஜெயிக்கக்கூடிய மக்கள் இல்லை. சாத்தானுடைய வழியில போகாம வேற மார்க்கத்துல போறாங்களே தவிர சாத்தான் இருக்கக்கூடிய மார்க்கத்தை பற்றி அறியக்கூடிய நேரத்துல நம்ம ஏன் போய் அந்த வழியில போகணும், நம்ம இன்னொரு மார்க்கத்துல போயிடலாமே சொல்லி வழி விலகி போகிறானே தவிர சாத்தானை எதிர்க்கக்கூடியவன் யாருமே இல்லை. இப்ப கர்த்தர் சொல்லுடைய வல்லமையை நீ அதிகரிக்க பண்ணி சாத்தான் உன் வழியிலே வராம இருக்க ஆரம்பிச்சாலும், சாத்தான் வேறு வழியாய் கடந்து போக ஆரம்பித்தாலும், சாத்தான் ஒருவேளை உறக்கத்தின் ஊடாக மெய்யாகவே ஒரு பெரிய ஒரு பள்ளத்துக்குள்ளாக அல்லது ஒரு பெரிய ஒரு கெபிக்குள்ளாக அவன் தூங்கி கொடுக்க ஆரம்பித்தாலும் அவன் உன் சத்துரு என்பதை புரிந்து கொண்டு அவனை இனம் கண்டு அவனை அழிக்க பிரயாசப்படு. இதுபடிதான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா வல்லமை அதிகரிக்கப்படப்பட ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையாகவும் என்னுடைய வாழ்க்கையாகவும் காணப்பட வேண்டியது அவசியம். இன்னொரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோபுவின் புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 25வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோபு 6வது அதிகாரம் 25வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க. அது என்ன போட்டு பாருங்க, செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு, உங்கள் கடிந்து கொள்ளுதலினால் காரியம் என்ன. நம்ம பேசக்கூடிய செம்மையான வார்த்தை பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம சொல்லுவோம். நிறைய நேரங்களில் நீங்களும் நானும் பேசக்கூடிய வார்த்தையிலேயே அதை கேட்கக்கூடிய மக்களும் சரி நம்மளுமே அந்த வார்த்தையிலே சோர்ந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். நிறைய நேரங்களில் உன் வார்த்தைகள் தான் உன்னை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு கருவி. ஒரு வார்த்தை தான் உன்னுடைய வாழ்க்கையே நீ நல்ல ஒரு வல்லமை பெற்றவனா இல்லையா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கருவி. நீ விசுவாசத்தில் என்ன அறிக்கப்பட்டு அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். எனக்கெல்லாம் இதெல்லாம் நடக்காதுங்க, எனக்கெல்லாம் இந்த ஒரு காரியத்தெல்லாம் பெற முடியாதுங்க, என்னாலலாம் இந்த மாதிரி ஓட முடியாதுன்னு சொல்லி நெகட்டிவாக நீங்கள் காரியங்களை பேசுகிறது உண்டானால் வசனத்தில் என்ன போட்டுக்கு, உங்களாலும் என்னாலும் வரக்கூடிய சத்துவங்களை ஜெயிக்க முடியாது. கர்த்தருடைய வசனத்தை ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், பாசிட்டிவ் தாட்ஸ் எனக்குள்ளே இருக்கணும். என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் எல்லா விதமான காரியத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றதாக விளங்க வேண்டியது அவசியம். இந்த வசனத்தில் என்ன போட்டுருக்கு, என்னுடைய வார்த்தைகள் எல்லாவற்றிலும் கூட இந்த செம்மையான வார்த்தைகள் எத்தனை வல்லமை உண்டு. நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே கர்த்தராகிய தேவனை சார்ந்து வாழக்கூடிய நேரத்தில் என் வார்த்தைகளினால் கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால், என் வார்த்தைகளினால் கர்த்தராகிய தேவனை நான் உறுதியாக பற்றுகிறது உண்டானால் எத்தனை வல்லமைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர்லாம் எனக்கு உதவி செய்ய மாட்டான்னு சொல்லி நீங்களும் நானும் அவிசுவாசத்தோடு கூட காணப்படுகிறது உண்டானால் இந்த வார்த்தைகள் பலவீனமாக காணப்படக்கூடிய வார்த்தைகளாக விளங்க ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, வார்த்தையை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பாசிட்டிவா இருக்கட்டும். எந்த நெகட்டிவான ஒரு காரியமும் உங்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய எந்த விதமான தன்மைகளும் உங்களுடைய மனசுக்குள்ள வரக்கூடாது.
எந்த வார்த்தையும் நீங்களும் நானும் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், மனம் திறந்து உரைக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நல்ல வார்த்தைகளாக, செம்மையான வார்த்தைகளாக. இயேசு பேசின வார்த்தையை பாருங்க. யாரையும் பலவீனப்படுத்தக்கூடிய வார்த்தையை பேசல, யாரையும் குறைத்து மதிப்பீடு செய்யக்கூடிய வார்த்தையை பேசல. அவர் பேசும் வார்த்தைகள் எல்லாமே புஷ்டியாக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். யோபுவோடு கூட கர்த்தராகிய தேவன் 4 அதிகாரத்தில் பேசுகிறார். பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் பாருங்களேன், யோபுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பக்கூடிய வார்த்தையாக. அவன் யோபு உடைஞ்சு போயிட்டான், இனிமே கர்த்தராகிய தேவனுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்காதுன்னு சொல்லி. இப்ப பேச 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 ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமைகளை புரிந்து கொள்ளக்கூடிய யோபு சொல்லுகின்றார், தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளது என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். அப்படிங்கிறத பத்தி ஒரு செம்மையான வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய நேரத்தில் அது நம்மை உடைக்க பண்ணக்கூடிய அந்த ஒரு தன்மையாக அல்ல, அது நம்மை உருவாக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். நிறைய நேரத்தில் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை உடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த பாசிட்டிவான அந்த தாட்ஸ் நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சாலே இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடியதாக. இந்த வார்த்தையை வச்சு தான் எதையுமே உங்களாலையும் என்னாலையும் செஞ்சு முடிக்க முடியும். நமக்கு எதிராக வரக்கூடிய பிசாசின் வல்லமைகளை ஜெயிக்கணும்னு சொன்னாலே இந்த வார்த்தைகளில் ஒரு வல்லமை, ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ஸ் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். இப்படி இருக்க ஆரம்பிச்சா தான், அதனால தான் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறோம், உங்களுடைய வல்லமைகளை நீங்கள் அதிகரிக்க பண்ணுங்க. அறிவுள்ளவன் தன்னுடைய வல்லமையை அதிகரிக்க பண்ண ஆரம்பிக்கிறான். எந்த காரியமாக காணப்பட ஆரம்பித்தாலும் நெகட்டிவான அப்ரோச் அவனுடைய வாழ்க்கையில இருக்காது. எல்லாத்தையுமே பாசிட்டிவாகவே பார்க்க ஆரம்பிப்பான். தேவன் ஒரு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை விட்டு ஆண்டவராகிய தேவன் எடுக்க ஆரம்பிச்சா கூட அந்த விஷயத்தை கூட அந்த மனுஷன் நன்மையாகவே யோசிப்பான். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலே போதும், நம்முடைய வல்லமை தானாக உயர்த்தப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய அந்த காலங்களுக்கு நீங்களும் நானும் ஏற்று நீக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த காலங்களை ஆசரிக்க வேண்டும் சொன்னா ஒரே ஒரு வழிதான் உண்டு. வல்லமைகள் நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகரிக்க பண்ணப்பட வேண்டியது அவசியம். பல விதமான விஷயங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில வல்லமைகள் உருவாக்கப்படணும். இந்த வல்லமைகள் காணப்பட ஆரம்பிச்சா தான் கடைசி கால ஓட்டம் அது ஒரு சரியான ஒரு ஓட்டமாக இயங்கும் ஒரு கிறிஸ்தவனாக உங்களையும் என்னையும் உருவாக்க துவங்க ஆரம்பிக்கும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அறிவுள்ளவன் தன்னுடைய வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் கர்த்தர் எங்களோடு கூட பேசிக்கொண்டு வர ஆரம்பித்தீர் கர்த்தாவே. உள்ளான மனுஷனிலே வரக்கூடிய வல்லமைகளை பற்றியும், எங்களுக்குள் கிரியை செய்யக்கூடிய கர்த்தரோடு கூட இசைந்த கிரியைகளின் ஊடாக வரக்கூடிய வல்லமைகளை பற்றியும், கர்த்தருடைய நாமத்தினாலே எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் வல்லமைகளை பற்றியும், கடைசியாக எங்களுடைய வார்த்தைகளிலே ஒரு வல்லமையை பற்றியும் கர்த்தர் எங்களோடு கூட தெளிவாய் திட்டமாய் பேசிக்கொண்டு வந்தீர் கர்த்தாவே. இந்த வார்த்தைகளை கேட்ட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வல்லமைகளை எந்த விஷயத்தில் நாங்கள் மட்டுப்படுத்தி விடாத அளவிற்காக, வல்லமைகளை ஒவ்வொரு வழியிலும் நாங்கள் பெருக்கக்கூடிய அளவிற்காக எங்கள் நிலைகளை கர்த்தராகிய தேவனுக்குள் நாங்கள் உருவாக்கிக் கொள்ள கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கற்றுக்கொண்ட அந்த வார்த்தைகள் அது எங்களுக்காக சொல்லப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவைகளின்படி வாழ்ந்து அவைகளின்படி ஓடி உம்முடைய ராஜ்யத்தின் எல்லைகளை வந்து அடைய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒருபோதும் உடைய பிள்ளைகளுடைய மனதை விட்டு சத்துருவின் வல்லமினால் திருடப்பட்டு போய்விடாத அளவிற்கு எல்லா காவலோடும் இந்த வார்த்தைகளை உடைய பிள்ளைகள் பாதுகாத்துக் கொள்ள கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. வல்லமையை அதிகரிக்க பண்ணக்கூடிய பலவிதமான வழிமுறைகளை கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா இந்த கடைசி காலம் வல்லமைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மனிதனுக்குரிய ஒரு காலம். இந்த காலத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வல்லமைகளை எல்லா வழியிலும் நீங்களும் நானும் பெருக்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இந்த பெருக்கப்படக்கூடிய இந்த வல்லமைகளுக்கு நேராக நம்முடைய மனதை திசை திருப்ப ஆரம்பிக்கிறது உண்டானால், வல்லமைகளில் நிறைந்து உலகத்தை ஜெயித்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.